ஒன்றிய பிரதமர் இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். பீகார்ல போய் தமிழனை திருடன் என்று சொல்வது, ஒரிசால தமிழனை திருடன் என்று சொல்வார். பீகார்ல போய் தமிழர்கள் கொடுமைக்காரர்கள் என்று சொல்வார். இங்க வந்து அக்ரா முதலா எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகும்பாரு. அயோத்தியில ஜெய் ஸ்ரீராம் பாரு. ஒரிசால போய் ஜெய் ஜெகநாத் பாரு. கோயம்புத்தூர்ல மருதமலா முருகனுக்கு அரகரா பாரு. மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் ஜெய் அப்படிம்பாரு. எந்த ஊர்ல எந்த சாமியோ அந்த சாமியை கும்பிட்டு ஏமாற்றுவார். இந்த ரெண்டும் சேர்ந்திருக்க கூட்டணிக்கு பேர் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ. அதுக்கு பேர் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். நான் அந்த அலையன்ஸுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா, that is not national democratic alliance, that is national disaster alliance. தேசத்தை சீரழிக்க வந்த கூட்டணி. இன்னொரு பேரு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இல்ல, நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ், துரோகிகளின் கூட்டணி. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிய அமைதிப்பட அம்மாவாசன்னார். எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் 420. எடப்பாடி பழனிசாமிய அன்புமணி டயர் நக்கினார். இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணி. அதுல பெரிய ஒரு ஜாலி என்னன்னா, டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி நாங்கெல்லாம் அம்மாவின் பிள்ளைகள்னார். அப்ப எடப்பாடி பழனிசாமி இவரு ஓ பன்னீர்செல்வம் என்ன ஆட்டுக்குட்டியோட பிள்ளையா? அம்மாவின் பிள்ளைகள் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த ஏமாற்றுக்காரர்களை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார்.